தந்தை மகன் தூயாவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக, எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. நீரே சத்தியமாக இருக்கின்றீர். நீரே உலகத்தின் ஒளியாக இருக்கின்றீர். எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நீரே இருக்கின்றீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உம்முடைய குமாரனாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தீர்மானிக்கின்றேன். நமது நோக்கம் வெற்றி பெறுவதல்ல, மாறாக வெற்றி பெறும் வரை முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும். இயேசு யார்? பாகம் 15. யோவான் அதிகாரம் 8 வசனம் 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் அதிகாரம் 8 வசனம் 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மனித வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்போமானால், நிரந்தரமான அல்லது நிலைவரமான வெற்றியை யாரும் இந்த உலகத்திற்கு, அனைத்து சமுதாயத்துக்கு, இன்னும் சொல்ல போனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் இயலாது என்று சொல்லப்படுகின்றது. காரணம், அந்த நிகழ்வு தொடக்கத்தில் ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வு, பிசாசு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்த அந்த நிகழ்வு. மனிதன் தேவனை இழந்தான். தேவன் மனிதனை விட்டு பிரியவில்லை, மாறாக மனிதன் தான் தேவனை விட்டு பிரிந்து போனான். தவறு செய்கின்றவன் தான் பிரிந்து போகின்றான். தவறு செய்கின்றவன் தான் புரிதலை இழக்கின்றான். தவறு செய்கின்றவன் அங்குமிங்குமாக சுற்றித் திரிகின்றான். தவறு செய்கின்றவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றான். தவறு செய்கின்றவன் அசுத்தத்திற்கும் இச்சைகளுக்கும் அடிமையாக இருக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக தவறு செய்கின்றவன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கின்றான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், எல்லாவற்றுக்கும் மேலாக தவறு செய்கின்றவன் தனக்கே அடிமையாக இருக்கின்றான். இதற்கு காரணம் தொடக்கத்தில் ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வு. முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையினால், கண்களின் இச்சைகளினால், வஞ்சனையினால், எல்லாவற்றுக்கும் மேலாக சைத்தானின் தந்திரத்தினால், எரிச்சலினால், கோபத்தினால், பழிவாங்குதலினால், பெருமையினால், பொய்யினால் உண்டான பாவம். பாவம் தீமையானது. அது மனிதனுடைய புரிதலை நாசமாக்குகின்றது. பாவம் தீமையானது. அது மனிதனுடைய புரிதலை நாசமாக்குகின்றது. இன்றைக்கு அநேகர் ஒருவருக்கொருவர் புரிதலை இழந்திருப்போமானால் அதன் காரணம் பாவமே. இன்றைக்கு அநேகர் ஒருவருக்கொருவர் புரிதலை இழந்திருப்போமானால் அதன் காரணம் பாவமே. பாவம் என்னும் இருள் இவ்வுலகத்தை நிரப்பிற்று. மனிதன் தேவனை குறித்த புரிதலை இழந்து விட்டான். இதற்கான பதிலை நாம் அறிவதற்கு முன்பாக, முதலாவதாக நாம் தேவன், இறைவன் அல்லது கடவுள் என்பதன் பொருள் என்ன என்பதனை நாம் அறிய வேண்டும். மற்றும் யார் இந்த தேவன், இறைவன் அல்லது கடவுள் என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் அநேக கடவுள்கள் முளைத்திருக்கின்றனர். ஊருக்கு ஊர் கடவுள், தேசத்திற்கு தேசம் ஒரு கடவுள் என்று இந்த பூமி முழுவதும் மனிதர்களின் கற்பனையில் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட அநேக கடவுள்கள் இருக்கின்றனர். இது பிசாசின் தந்திரமாகும்.
பிரசங்கி அதிகாரம் 7 வசனம் 29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். பிரசங்கி அதிகாரம் 7 வசனம் 29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தற்போது நாம் இறைவனின் இரட்சிப்புக்கும் தீர்ப்புக்கும் இடையில் வாழ்கின்றோம். நாம் இறைவனின் தெய்வீக இரக்கத்திற்கும் தெய்வீக கோபத்திற்கும் இடையில் வாழ்ந்து வருகின்றோம். மனித வரலாறு தீர்ப்பு நிறைந்தது. தோட்டத்தில் வீழ்ச்சி நேரத்திலிருந்து தீர்ப்பு விழுந்தது, மரணம் வந்தது. மனித வரலாறு தீர்ப்பு நிறைந்தது. தோட்டத்தில் வீழ்ச்சி நேரத்திலிருந்து தீர்ப்பு விழுந்தது, மரணம் வந்தது. மரணம் என்பது வெறும் மனிதனின் ஆவி அவனுடைய சரீரத்தில் இருந்து பிரிதல் மட்டுமல்ல, அல்லது சாவு என்பது அல்ல. மாறாக மரணத்தின் மறைந்திருக்கும் வியாதிகள், தரித்திரங்கள், வறுமைகள், குறைவுகள், வேதனைகள், இச்சைகள், அசுத்தங்கள், பொய்கள், கொலை, கொள்ளை, இழிவு, இகழ்ச்சி, சண்டைகள், வெறுமைகள், தனிமை, தற்பெருமை, பேராசைகள், கசப்புகள், பழிவாங்குதல், தூஷணங்கள், எரிச்சல், அநீதியான கோபங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக சுயநீதி என்னும் தீமை பாவத்தின் அடையாளமாக இருக்கின்றது, மரணத்தின் அடையாளமாக இருக்கின்றது. இவைகள் அனைத்தையும் மரணத்தில் மறைந்திருக்கும் விஷங்கள். ஆம், பாவம் என்னும் மரணம் பாம்பின் விஷத்தை போன்றது. சுயநீதி என்பது அடிமை நிலையாகும். ஆம், சுயநீதிக்காரன் தனக்கே முதலாவதாக அடிமையாக இருக்கின்றான் மற்றும் பிசாசின் அடிமையாவான். சுயநீதி என்பது இருளின் நிலையாகும். சுயநீதிக்காரன் தனது வாழ்வின் பயணத்தில் எங்கே போகின்றான் என்பதனை அறியாத குருடனாக இருக்கின்றான். சுயநீதிக்காரன் இறைவனின் நீதி அறியாத உணர்வற்றவன். சுயநீதிக்காரன் இறைவனின் நீதியை அறியாத உணர்வற்றவனாக இருக்கின்றான். காரணம், பாவம் என்னும் இருள் அவன் இருதயத்தை நிரப்பி இருக்கின்றது. மார்க் அதிகாரம் 15 வசனம் 33. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம், அதாவது இருள் உண்டாயிற்று. மார்க் அதிகாரம் 15 வசனம் 33. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம், அதாவது இருள் உண்டாயிற்று. இன்றைக்கு நமது கண்களுக்கு முன்பாக நிகழ்ந்து வருகின்ற தீமைகள் எண்ணில் அடங்காதவை. உலகம் முழுவதும் நடக்கின்ற கொலை, கொள்ளை, அழிவு, எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நடந்து வருகின்ற கொலை, கொள்ளை, அழிவு, சீர்கேடு. இதற்கு காரணம் யார்? யோவான் அதிகாரம் 8 வசனம் 44. சைத்தான் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கின்றான். யோவான் அதிகாரம் 8 வசனம் 44. சைத்தான் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கின்றான். யோவான் அதிகாரம் 10 வசனம் 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். யோவான் அதிகாரம் 10 வசனம் 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் அவன் வரான். யார் இந்த திருடன்? எதை திருட வருகின்றான்? இந்த திருடனுக்கு துணையாக நிற்பவர்கள் யார்? இந்த திருடனை அறிய வேண்டும் என்றால் அந்த நிகழ்வை நாம் அறிய வேண்டும். அந்த நிகழ்வு தொடக்கத்தில் ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வு, பிசாசு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்த அந்த நிகழ்வு, மனிதன் தேவனை இழந்த அந்த நிகழ்வு, பிரபஞ்சத்தின் தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
தொடக்கத்தில் ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வை அறிய வேண்டும். அந்த நிகழ்வை குறித்து அறிய வேண்டும் என்றால் நாம் தொடக்க காலத்திற்கு செல்ல வேண்டும். இதை குறித்து அடுத்த பகுதியில் வருகின்ற பகுதியில் நான் பகிர்கின்றேன். நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் இயேசு. நம்மை இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இயேசு. யார் இந்த இயேசு? சங்கீதம் அதிகாரம் 111:9. தேவன் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. சங்கீதம் அதிகாரம் 111:9. தேவன் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. வருகின்ற பகுதியில் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வை குறித்து நான் பகிர்கின்றேன். ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் தேவனாகிய தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். உம்முடைய நாமம் பரிசுத்தம் என்பதாகும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களை எப்பொழுதும் நினைத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நீர் அனுப்பினீர். ஆண்டவரே, எங்களை நீர் உம் பக்கமாக மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களை சோதனையில் விடாதையும் தீயவனுடைய கையிலிருந்து எங்களை மீட்டருவீராக. உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். மக்களே, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பரிசுத்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் முகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நாங்கள் இருக்கிற மனமாக உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். எங்களை அனைவரையும் நீர் கண்டறிந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். காணாமல் போயிருந்த எங்களை நீர் தேடி வந்து நீர் கண்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை விடுதலையாக்கின்றதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக. ஆமேன்.